பாலிவுட்ல மிகப்பெரிய நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க திஷா பதானி. ஒரு படத்துக்கு அதிகபட்சமா 5 முதல் 7 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க திஷா பதானி. அது மட்டும் இல்லாம கால்வின் கிளைன் உள்ளிட்ட சர்வதேச உள்ளாடை விளம்பர நிறுவனத்துல தூதுவராகவும் செயல்பட்டு இருக்காங்க. விளம்பரத்தின் மூலமா சில கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கான். 2023ஆம் ஆண்டு வரை 57 கோடி ரூபாய் சொத்துக்களை வச்சிருந்த இவங்க கடந்த வருஷம் 75 கோடி வரை சொத்துக்களை அதிகரிச்சிட்டாங்க. இந்த ஆண்டு 85 கோடியிலிருந்து 100 கோடி வரையும் திஷா பதானியிடம் சொத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஆனா இவங்க ஒரு காலேஜ் டிராப் அவுட்டா, அது தெரியுமா? லக்னோல இருக்கிய அமிட்டி யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் மாணவியா சேர்ந்த இவங்க 2வது வருஷத்திலேயே கல்லூரி படிப்பெல்லாம் தனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு கல்லூரியை டிராப் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் மாடலிங்ல ஆர்வம் செலுத்திருக்காங்க. 2015ஆம் ஆண்டு தெலுங்குல வெளியான லவ்வர் படத்தின் மூலமா நடிகையாகும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2016ஆம் ஆண்டு பாலிவுட்ல வெளியான தோனியோடைய பயோபிக் படத்தின் மூலமா பாப்புலரான இவங்க ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மொழிகள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய கைவசம் இப்போ வெல்கம் டு த ஜங்கிள் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும், ஹோலி கார்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படமும் இருக்கு. அண்ட் எல்லா பக்கமும் திஷா பதானிக்கு அடமழை தான்.